அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மக்கள்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சுட்டு இருக்கிறோம். ஆடு எல்லாம் குளிப்பாட்டியாச்சுங்க. எல்லாமே கம்மியாக தான் இருக்குது நம்மக்கிட்ட ஆடெல்லாம். இன்னையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்பிளி ஆடெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1500 செம்பிளி ஆடு இருந்துச்சு. எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 தாங்க இருக்குது. எல்லாமே வித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடெல்லாம் ஒரு 4000 மாடு இருந்துச்சுங்க. எல்லாமே விற்றுட்டோம். ஒரு மாடு தான் இருக்குது. சரிங்க, அது அப்படியே வரிசையாக எல்லாம் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க மக்கள்ஸ், நம்ம தாய்க்கோலை வந்து பொங்கல் வச்சுட்டு இருக்கிறாங்க. சக்கரை பொங்கலுங்க. மெயின் பொங்கல் அங்கே இருக்கும் பார்த்தீங்களா. ஆடு விழுதாக இருக்குது. சரிங்கப்பா, கோலம் பயங்கரமாக போட்டுருக்கிறிய. என்ன கோலம் இது? ரங்கோலி. அதான் மக்கள்ஸ் எல்லாம் கலர்பொடி இதை வச்சு அப்படி கோலம் போடுறோம். எல்லோரும் கலர்பொடி வச்சு தான் கோலம் போடுவோம். ஏன் வந்து சரி போட இதான் பாருங்க மக்கள்ஸ், ஒரு மாடு தான் இருக்குது. 4000 மாடு இருந்துச்சுங்க. எல்லாம் விற்றுட்டோம். ஒரு மாடே போதும்னு வச்சுக்கிட்டாச்சு. இங்கே பெரிய ஒரு குண்டாவில் இது வச்ச மாதிரி தெரிஞ்சிச்சு. பொங்கல் இருங்க மக்கள்ஸ், பொங்கல் உங்களுக்கு கொட்டுறேன். பெரிய பொங்கல் பாரு. பொங்கல் வந்து டைம் வந்து நல்லா பொங்குச்சுங்களாம்மா. பரவாயில்ல, பொங்கல் வச்சாச்சு. அதான் சக்கரை பொங்கலுக்கு வந்து இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். குண்டு வெள்ளெல்லாம் மக்கள்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 3 குச்சி வெட்டி வச்சுருக்குதுங்க. அதாவது இந்த குச்சிக்கு வந்து காவி கலரு சில வண்ணங்கள்லாம் பூசுவாங்க. அது வந்து எதுக்குன்னா ஆடு மேய்க்கிறதுக்கு மாடு மேய்க்கிறதுக்குங்களாமா. அது என்ன காரணத்துக்காக இதை இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ஓகேங்களா? ஓகே மக்கள்ஸ், இதாங்க நம்ம வாங்கின கரும்பு. போதும் 2 செல்லை. யாரும் அதிகம் சாப்பிட மாட்டாங்க. கொண்டாந்து இங்கே மாட்டு கொட்டாயில் வந்து சாய்ச்சி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா. இது வந்து ஒரு கரும்பு 40 ரூபாங்க, 2 கரும்பு 80 ரூபா. ஆமாம், 1 40, 2 80, 150 ரூபாய்க்கெல்லாம் விற்றுட்டுருக்குறாங்க. ஓகே மக்கள்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 இலை தலைவாழையெல்லாம் அறுக்க பாருங்க. அதாவது வந்து இந்த படப்பெல்லாம் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இதெல்லாம் வந்து கொட்டை இலையில போடணும். இப்போல்லாம் கொட்டை மரமே காணோம். அதனால் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல. அதனால் 7 படப்புங்களாமா. 7 படப்புக்கு இப்போ இலைய இருக்க போகிறோம். ஒவ்வொன்றா அறுப்போம். இதெல்லாம் வந்து முறையாக பார்த்தீங்கன்னா கொட்டை இலையில தான் போடுவாங்க. இப்போ கொட்டை மரமே எங்கேயும் இல்லை. அதெல்லாம் விவசாயமே பண்ணுறதில்ல. எல்லாம் அழிஞ்சு போச்சுங்க கிட்டத்தட்ட. சரி ஓகே விடுங்க, ஒவ்வொன்றா அறுப்போம். மக்கள்ஸ், இதுதாங்க தெப்ப குளம். அதாவது இதில் செய்கிறது சாணியிலேயே வந்து ரவுண்டாக பண்ணி அதில் தண்ணி ஊற்றி மஞ்சள் கலர் இருக்கிறது வந்து மஞ்சளுங்க. அது வந்து மஞ்சள் விநாயகர். இன்னொன்று வந்து சாணி விநாயகர் 2 வச்சுருப்பாங்க. அப்புறம் பூவெல்லாம் போட்டாச்சு அதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிறது அது என்ன கொடி பாப்பா? அது சுற்றி ஒரு கொடி வச்சுருக்கிறோம்ல, அது என்ன பேர்? என்ன அப்படி கூட நினச்சேன், அதுக்குள்ளே மறந்துட்டேன். மக்கள்ஸ், இந்த சுற்றி வச்சிருக்கிற பார்த்தீங்களா, இந்த கொடி பேர் வந்து முடக்கத்தான் கொடி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோலை அதாவது பிச்சுக்குது பார்த்தீங்களா, தோல் அரிப்பு, தோல் சம்மந்தப்பட்ட நோயை குணப்படுத்தும். 2வது இந்த மோசம் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, டாய்லெட் பிரச்சனை, அதுக்கு இது வந்து சரியாகுங்களாம். அது வந்து தனியாக சாப்பிடக்கூடாது. கீரை, அதாவது முருங்கைக்கீரையும் இந்த முடக்கத்தான் கீரையும் 2யும் ஒன்றா சேர்த்து அரைச்சி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறதுன்னா அந்த செரிமான பிரச்சனை இதெல்லாம் வந்து சரியாகுங்களாமா. நல்ல ஒரு மூலிகை முடக்கத்தான். இதுதாங்க நம்ம பூஜை செய்யக்கூடிய இடம், கட்டுத்தரை. அதாவது மாடு இருக்கக்கூடிய மாட்டு கொட்டாய். கொஞ்ச நேரத்தில் பூஜை ஆரம்பிக்கலாம். கையால் அமுக்கணுமா பாப்பாவுக்கு? நெட்டால்ஸ், நம்ம மாட்டுக்கு பாருங்கள் நல்லா குளிக்க வச்சு அவனுக்கு மேலே ஒரு கயிறே வந்து டிசைனாக இருக்குது. பூ மாதிரி போட்ட ஒரு கயிறு கொம்பு கட்டியாச்சு. நல்லா ஆசை போட்டுட்டு இருக்கிறாப்புல. என்ன பைப்புகளா?
மொத்தம் 7 படப்புங்க, 5 படப்பு வந்து, அதாவது சாதம், 6வது இருக்கிறது வந்து சக்கரை பொங்கல், 7வது வந்து அரிசி. மொத்தம் 7 படப்பு. இல்லை தேங்காய் நல்லா உடையுது. சூப்பர் அடைஞ்சிட்டார். தெரியும் இப்படி வைக்கும். பெரிய பூசாரி நாங்கள பழத்தை இது பண்ணுவாங்கல்ல. என்ன பண்ணுவாங்க? இல்லுவாங்கல்ல. இப்படி இப்படி 3 டைம் கட்டுறேன். ஒரு பழத்தை கூப்பிட்டு இது படத்தை வச்சுட்டேன். கிள்றதெல்லாம் அப்படி இல்லை. இப்போ காமிச்சிட்டேன். போய் ஆடு மாட்டுக்கெல்லாம் காமிச்சிட்டு விட்டுமா? அதுக்கு ஒன்று எடுத்துக்கணுமில்ல ஆபூசணம். தீர்த்தத்தை கேட்ட அப்புறம் அடுத்தது படப்பை கொண்டு பயப்படாதீங்களா. அடுத்த வருஷம் ஒரு 10,000 ஆடு வாங்கி போவோமா? நல்லா அங்க இருக்குதுன்னு. சரி ஃபுல்லா காத்தடிக்குது. இப்ப திண்ணீர் போட்டு தானே காட்டணும். சாமி கும்பிடுங்கப்பா. இது சக்கரை பொங்கலுக்கு இதுக்கெல்லாம் போய் திண்ணீர் போடணும். சரி பாப்பா, சரி பாப்பா. கொண்டு போய் பொங்கலுக்கு ஃபர்ஸ்ட் பொங்கலுக்கு போட்டு வந்துடுறேன். இல்ல அங்க வச்சுக்கிறோம். நான் பொங்கல் கொண்டாக்கு திண்ணீர் எல்லாம் கடைசியா நான் விட்டுக்கணும். கவர் பண்ணு கவர் பண்ணு. மாட்டுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஆட்டுக்கு திண்ணீர் ஊத்து. செம்பிள் கடை முரட்டு கடை தூக்கி இருப்பாரானோ. பூதி எங்க பாப்பாரு பொங்கல் கூட்டத்துமா திண்ணீர அப்ப துணி பாரு. அப்ப நான் வைக்கல. சக்கரை பொங்கலுக்கும் வெண்பொங்கலுக்கும் திண்ணீர் போட்டாச்சு. அடுத்தது சாமி கும்பலாம். அதெல்லாம் ஒடியங்க ஒடியங்க. ஆமா திண்ணீர் கொடுத்துட்டு கடைசியா தீர்த்தம் போடணுமா? சரி வாங்க தீர்த்தம் போடுறேன். சாமி கொடுத்தக்கா. ஓகே அது ஒரு 3 டைம் சாமி மட்டும் போடணும். எங்களுக்கு போடு.
ஓமேன் உனக்கு வரக்கூடாது. இதுக்கு ஒரு எனக்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பண்றேன். பாப்பா அழுவா. மாட்டுக்கு இது போட்டாச்சு. இப்ப இன்னும் கொஞ்சம் 4 சோடத்தை போட்டு திண்ணீர் யாரு திண்ணீர் இல்லையில்ல யாருக்கு முதல்ல தரணும்? பாப்பாக்கு கட்டு. கரும்பு தாண்டா சரி இப்படி வந்து தரேன். சும்மா சும்மா தரக்கூடாது பாப்பா. ஆமா பாவம். இது வைக்கலமா? இங்க பாரு இது வைக்கல. சாமி மட்டும் இப்பதான் வைக்கணும். அவ்வளவுதான் கடைசி ஆகும் சொன்னா தெரிஞ்சு. இதெல்லாம் வச்சாதான் அப்புறம் இது வச்சுட்டா அவ்வளோ விரதோட வேண்டியதான். சோறுதான் முக்கியம். பசி மாட்டுக்கு வந்து இப்போ நண்பர்களே மாட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்பாடு மாடு தான் சாப்பிடுவாரு. அதுக்கப்புறம் தான் நாம சாப்பிடணும். பாபூஷணம் பாபூஷணம் சாப்பிட சாப்பிட காட்டுறது சின்ன சூப்பர் இனிப்பா இருக்கும். சக்கரை தம்பி இங்க போட்டுட்டுமா கீழே வைக்க திங்கலாம் பாரு. நம்ம கையில் கொடுத்தா திங்க மாட்டான். தின்ட்டான் பாரு. ஆட்டெல்லாம் பயந்து நட்டுக்குமானுங்க. இது அப்படியே ஆட்டுக்கு வச்சுட்டு வந்துடலாமா? ஆமா இங்கப்பா ஆள் என்ன காணா. நாங்க வச்சிடலாம். அதுக்குள்ள ஆபூஷணம் பாபூஷணம் நீ கொடுத்தாதான் திங்கும். நம்மளுக்கு பழக்கம் இல்லையில. இங்க வச்சுட்டா தின்னுக்குமா? இப்படி வச்சிடுறேன் சாப்பிட்டுக்கும். வாங்க போலாம். பாப்பாக்குதான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றா. பாத்து நம்ம வேண்டாம் இனிப்பு வேண்டாம். நான் தான் ஊட்டணுமாப்பா. நான் ஊட்டுறத சாப்பிடும். எடுத்துக்க சொல்லி அழுவுது. இனிப்புடா பெரிய தின்றுக்க மாட்டிருக்கு. சரி விரத விட்டுமா? எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு ஒட்டுக்க விட்டுக்கலாம். என்ன சொல்லணும்? வேறு ஏன்னா இப்ப வீடியோ எடு. கில்லலோ பொங்கலா பொங்கல் மாட்டு பொங்கல். என்ன பொங்கல்? பெரிய மாட்டு பொங்கல். ஆமாவா? சரி இங்க வச்சுட்டுமா? கட் பண்ணிட்டா